சிவனும் ஒன்று என்பதை பக்தர்களுக்கு அருள் பாலித்த திருப்பார்கடல் ஸ்தலம் நமது ஆன்மீகம் பக்தி ஜோதிடம் சேனலில். ஆன்மீக பக்தி ஜோதிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆன்மீக அன்பன் ஹேமந்த் குமார். தமிழகத்தில் காலங்காலமாக ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்தது. சிவன் பெரியவரா, ஹரி பெரியவரா? சோழர் காலத்தில் மிக சிறப்பாக அந்த சண்டை நடந்தது. தசாவதாரம் படத்தில் கூட அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது எந்த அளவு சண்டைன்னா, ஒரு வீர வைணவர்கள் வீர சைவர்கள்லாம் இருந்தாங்க. வீர வைணவர்கள் எல்லாமே ராமானுஜர் பிறகு தான் உருவானாங்க. ஏன்னா அந்த ட்ரெடிஷனை பார்த்துக்கணுன்னு. ஆனால் ராமானுஜருக்கும் பட்டர்களுக்குமே சில இஷ்யூஸ் இருந்தது, அதெல்லாம் வேற. ஒரு வீர வைணவர் ஒரு முறை ஸ்ரீரங்கத்திலேருந்து வெளியில் போயிருந்தார். திருவானைக்கால் கோவில் மதில் சோறு வழியாக போக வேண்டியது இருந்தது. அவர் போகும்போதே ஒரு மாதிரி எரிச்சலாகி போச்சு. அந்த சமயத்தில் பார்க்கும்போது திருவானைக்கால் கோவில் மதில் சோறு வழியாக போகும்போது மாடவீதிக்கிட்ட அவர் தலையில் ஒரு கல் விழுந்தது, ஒரு சிறிய கல். என்னான்னு அப்படியே ரத்தமாக வந்தது. கோபமாக என்னான்னு பார்த்தா ஒரு காக்கா பறந்து போயிருந்தது. உடனே அவர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். வீர சைவ காக்கையே, திருவானைக்கால் கோவிலிருந்து ஒரு கல்லை நீ பெயர்த்தினாய், நீ நீடோழி வாழ்கிறார். அந்த மாதிரி தான் இருந்தார்கள். ஏன் ராமானுஜனே கிருமி கண்ட சோழனுடைய சைவ இதில் வெளியில் போகலையா? கர்நாடகாவில் பல வருஷம் இல்லையா? அந்த மாதிரி தான் தமிழகம் இருக்கும்போது பக்தர்களுக்கு ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை பெருமாளை விளக்கிய ஸ்தலம் தான் திருப்பார்கடல். திருப்பார்கடல்னவுடனே நம்ம திருப்பார்கடல் அதுன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா வைணவர்களுடைய 108 திவ்ய தேசத்தில் 106 திவ்ய தேசம் பூமியில் உண்டு. 107 108 பரமபதத்தில் தான் இருக்குது. 108வது பரமபதம் இல்லையா? இந்த 107வது திவ்ய தேசத்துக்கு இணை மாதிரி பூமியில் நம்ம இதை நினைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்தலம் இருக்குது. ஒன்று 2 கோயில் அருகருகே பெருமாள் சன்னதி, ஆவுடையார் மீது பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி இருப்பார். ஒன்று ரங்கநாத சன்னதி, அது அப்புறம் பார்ப்போம். புண்டரீக மகரிஷி என்பவர் காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள கஷேத்திரங்களை தரிசனம் செய்து கொண்டிருக்கும்போது அவருக்கு ஒருவர் கூறினார், திருப்பார்கடலில் ஒரு சிறப்பான கோவில் இருக்குது, அங்கே போய் பாருங்கன்னு. அவர் வைணவ பக்தர். ஆனால் திருப்பார்கடல் இருந்தது சிவன் கோயில். அவர் சிவன் கோயிலை பார்க்கவே கூடாது, சிவன் உருவத்தை லிங்கத்தை பார்க்கவே கூடாது என்ற உறுதியில் இருந்தார். கோயிலுக்கு சென்றால் கோயில் வாசலில் சிவலிங்கம், நம்ம கோயில் என்ட்ரன்ஸில் வந்து சிவலிங்கம் இல்லை கருடன்லாம் இருப்பாங்க இல்லையா? விநாயகருக்குனா மூஞ்சிரு, முருகருக்குனா கொடிமரங்கிட்ட இப்படி மயில், அந்த மாதிரி பார்த்தாங்க. நந்தி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ரிட்டர்ன் போகும்போது ஒரு பெரியவர் கூப்பிட்டு வர்றாரு. நான் உள்ளே வரமாட்டேன்றார். அங்கே இருக்கிறது பெருமாள்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாரு. உடனே இவர் கண்ணில் துணியை கட்டின்னு போகிறார். ஏன்னா இவர் சிவனை பார்க்க மாட்டேன்றது வருத்தத்தில் இருந்தவர். கண்ணை கட்டிட்டு பெருமாள் சிலையெல்லாம் தொட்டு பாரு. ஏன்னா அவர் துறவி ரிஷி, அவர் பெருமாளையே நேரில் பார்க்கக்கூடியவர். அதனால் என்ன பண்ணுறாரு, உள்ளே போய் சிலையை தொட்டால் சங்கு சக்கரம் இருக்குது. கண்ணை முழிச்சு பார்த்தா பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மிக சிறப்பாக அவருக்கு தரிசனம் தராரு. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சார். எங்கே நின்றிருந்தார் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி? ஆவுடையார், சிவலிங்கத்தின் கீழ் பகுதி பேர் ஆவுடையார். ஆவுடையாரில் இருந்தார். ஆவுடையார் மீது சிவலிங்கம் இருக்கும், இங்கே பெருமாள். பிறகு அவர் அந்த தவறை ஒப்புக்கொண்டு ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை ஏற்றுக்கொண்டார். பக்தர்களுக்காக சிவனும் ஹரியும் ஒன்று என்பதை பெருமாளை காட்சியளித்த ஸ்தலம் திருப்பார்கடல். இங்கு சென்றால் பலவித குழப்பங்கள் தீரும். மேலும் சிவன் விஷ்ணு இருவரின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும். இதை விட ஒரு சிறந்த ஸ்தலம் நமக்கு அவ்வளோ சீர்த்த பார்க்க முடியாது. இது எங்கே இருக்குன்னா, வேலூர்லேருந்து சென்னை போகிற வழியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காவேரிப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குது. வேலூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். அங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ நல்ல கோயில் ரெடி பண்ணியிருக்காங்க. விஜயநகர சாம்ராஜ்யபுரியில் நல்லா கட்டியிருக்காங்க. ஏற்கனவே இந்த கோயிலை புனரமைச்சிருக்காங்க. இப்போ கூட கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. வைகுண்ட ஏகாதசினிக்கெலாம் 1.5 கிலோமீட்டருக்கெலாம் மக்கள் க்யூவில் நிற்பாங்க. அந்தளவுக்கு சிறப்பான கோயில். முடிந்தால் அனைவரும் தரிசியுங்கள். நன்றி, வணக்கம்.